Hi, hello all. Welcome to our channel Naavin Rusi. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி தவளை வடை. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் கடலை பருப்பு ஒரு 50 கிராம், அதே அளவு உளுத்தம் பருப்பு 50 கிராம், பைத்தம் பருப்பு 50 கிராம், அரிசியும் அதே 50 கிராம் பச்சரிசி இது, புழுங்கலரிசியும் அதே 50 கிராம் எடுத்திருக்கேன், துவரம் பருப்பும் 50 கிராம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு எண்ணெய், சமைக்கிற எண்ணெய் இது, அப்புறம் ஒரு கட்டி பெருங்காயம், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன தேங்காய் மூடி அளவு தேங்காவை இது மாதிரி துருகி எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, இதுக்கு தேவையான அளவு உப்பு. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போது ஒரு பவுலில் வந்து நம்ம எடுத்திருக்க எல்லா பருப்பையும் வந்து ஒன்றா சேர்த்துக்கலாம். உளுத்தம் பருப்பு, துவரம் பருப்பு, கடலை பருப்பு, அதுக்கப்புறம் இந்த பைத்தம்பருப்பு எடுத்துருக்கோம் இல்லையா, இதில் வந்து பாதி இது கூட சேர்த்துக்கோங்க. மீதியை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் தனியாக வச்சு தண்ணி ஊற்றி வைங்க. இப்போது இது எல்லாத்துலேயும் தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம் நம்ம. இப்போது மீதி இருக்க பாசிப்பயிரை இது மாதிரி தனியாக ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் நான். இப்போது இன்னொரு பவுலில் அரிசியெல்லாம் தனியாக சேர்த்துக்கோங்க. இது வந்து புழுங்கலரிசி, அதுக்கப்புறம் பச்சரிசி, இது ரெண்டும் அதே மாதிரி ஒரு 2 மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க. நம்ம ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். நீங்கள் அரிசி பருப்பெல்லாம் ஊற வைக்கும் போதே இது மாதிரி பெருங்காயத்தில் தண்ணி ஊற்றி வச்சுடுங்க. உங்களுக்கு அரைக்கும் போது அது கெட்டியாக ஒரு இடத்துல மாட்டாமல் ஃபுல்லாக கரைஞ்சி போயிடும், அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது இப்போ ஊறட்டும், நம்ம அரைக்கும் போது பார்க்கலாம். இப்போ இந்த பருப்பும் இந்த அரிசியும் வந்து நல்லா 2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இதை கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன். நம்ம வந்து பருப்பும் அரிசியும் தனித்தனியாக தான் அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பருப்பை போட்டு நல்லா ரவையை விட கொஞ்சம் பெருசாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொரன்னு அரைச்சிக்கலாம். இப்போது இந்த பருப்பு கூடவே வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம வந்து பெருங்காயத்தை வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பெருங்காயத்தையும் வந்து இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இதை நல்லா கொரன்னு அரைச்சிட்டோம் நம்ம பருப்பை. ரொம்ப சாஃப்டாக இல்லை, பருப்போட இது வந்து தெரியும் உங்களுக்கு, 1-2 தெரியும். இது மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போது இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம அரிசியும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க. ரொம்ப தொலன்னு இருக்க போது நான் ஃபுல்லாக அரைச்சிட்டு நான் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன், அது எப்படி இருக்கணும்னுட்டு. இப்போ இதை அரைச்சிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ அரிசியும் அரைச்சிட்டோம். அரிசியும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்லா வந்து ரவை மாதிரி குருணையாக இருக்கும். இது மாதிரி தான் இருக்கணும் அரிசி. ரொம்ப சாஃப்டாக அரைச்சிடாதீங்க. இப்போ இதை வந்து அந்த பருப்பு கூடவே சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போது நம்ம தேங்காவை சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். நம்ம எடுத்துருக்க தேங்காவை, அதாவது ஒரு மூடியில் வந்து ஒரு 3/4 அளவு எடுத்துக்கோங்க தேங்காய் துருகி. அதையும் வந்து இது கூட சேர்த்து, அப்புறம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா காஞ்ச மிளகா, அதையும் வந்து இது கூட சேர்த்து, அப்புறம் எண்ணெய் சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா நார்மல் கடலை எண்ணெய், அதை வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் இது கூட விட்டுக்கோங்க. அது விடுறதுனால நல்ல ஒரு கரகரப்பு கொடுக்கும். இதையும் வந்து அரைச்சிட்டு நான் பார்க்கலாம். நம்ம இங்கே பாருங்கள், இந்த தேங்காய், எண்ணெய், அதுக்கப்புறம் வந்து இந்த மிளகா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டோம். இதுவும் நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ இதை வந்து அந்த பருப்பு அரிசி போட்டு வச்சுருக்கோம் அது கூடவே இப்போ கலந்துக்கலாம். இப்போ இது கூட எடுத்திருக்க கருவேப்பிலையும் நல்லா இது மாதிரி கிள்ளி எடுத்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. எல்லாம் ஒரு சேர்கிற மாதிரி கலந்து விட்டுருங்க. இங்கே பாருங்கள், இது எல்லாத்தையும் நம்ம கலந்துட்டோம். இப்போ தனியாக பைத்தம்பருப்பு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இதே இப்படி நல்லா கலந்துக்கோங்க அந்த பருப்பும் சேர்த்துட்டு. ஏன்னா வந்து பருப்பு வந்து எல்லா இடத்துலையும் பட்டால் தான் வந்து மாவு எடுக்க வந்து கரகரப்பு நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். இது நல்லா கலந்துட்டு இப்போது இது மாதிரி ஒரு கரண்டியில் தான் எடுத்து போடுவாங்க, அது மாதிரி இருக்கணும். எடுத்து அது கீழே விழுற மாதிரி இருக்கணும். இப்போது இதை எடுத்து இப்படி தட்டிட்டு அப்புறம் இப்படியே எண்ணெயில் போட்டுடுவாங்க. இப்போ நம்ம பொரிக்கும் போது பார்க்கலாம். பாருங்கள், இப்போது எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மாவை வந்து நான் காமிச்ச மாதிரி இது மாதிரி கரண்டியில் எடுத்து இப்படி போடுங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் நார்மலாக வடை போடுற மாதிரி இப்படி கையில் எடுத்து இப்படி ஒரு விரலால் இப்படி தட்டி இப்படியும் போடலாம். நீங்கள் உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அது மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா செவக்க விட்டு எடுங்க. இதை ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. இது நல்லா செவக்கணும், அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கும். அப்படி இல்லாட்டி வந்து உள்ளே வேகாமல் போயிடும். நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சாலும் உள்ளே வேகாமல் மேலே மட்டும் செவந்திருக்க மாதிரி இருக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா செவக்க விடுங்க. இதை கொஞ்சம் போட்டதுக்கப்புறம் லைட்டாக திருப்பி விடுங்க. கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி விடுங்க, உடனே திருப்பி விடாதீங்க.
இங்கே பாருங்கள், இது நல்லா செவக்க ஆரம்பிக்குது. இந்த பபுள்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே வருது. இது நல்லா அடங்கினதுக்கப்புறம் எடுத்தாக்கா நல்லா செவந்து இருக்கும். இது திருப்பி திருப்பி போடுங்க. அந்த பபுள்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து சரியாகணும். அப்போ தான் வந்து நல்லா செவந்து இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக செவந்து இருக்குது அப்படின்ட்டு. இதை மாதிரி செவந்தால் போதும். இந்த டித்தட்டில் நீங்கள் எடுத்துடலாம். இந்த ரெசிபி செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.